Okay. So hi students. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் லைன் C = A+B அப்படிங்கிற இந்த ஒரு கோடிங் உனக்கு எப்படி ப்ரோக்ராமுக்குள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகும், இதோட அசம்பிளி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அந்த அசம்பிளி லாங்குவேஜ் நம்மளோட மெமரிக்குள்ளே எப்படி ஸ்டோர் ஆகும், தென் அந்த மெமரிக்குள்ளே ஸ்டோர் ஆனது எப்படி எக்ஸிக்யூஷனுக்கு போகும், எந்தெந்த ரெஜிஸ்டர் எல்லாம் உனக்கு இந்த எக்ஸிக்யூஷனில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளை நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருந்தால் தான் அந்த ரெஜிஸ்டர்ஸோட யூசேஜ் எல்லாம் உங்களுக்கு புரியும். Why we are need registers, what is the use of these register, where these registers are used, அதாவது இந்த அட்ரஸ் ரெஜிஸ்டர், டேட்டா ரெஜிஸ்டர், அக்யூமுலேட்டர் அப்படி நிறைய ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாம் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், எக்ஸாக்டாக அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்தியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் உனக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரப்போகிற முக்கியமான டாபிக், செகண்ட் யூனிட்டோட முக்கியமான டாபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது. இந்த டாபிக் உனக்கு புரியும். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருந்துச்சுன்னா இதை புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ எப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னால் என்ன, இதுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக பார்ப்போம். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் பர்பஸுக்கு. இப்போ எக்ஸாக்டாக தியரிட்டிக்கலாக வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு எக்ஸாம்பிளாக இல்லாமல் ஜென்ரலைஸ்டாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆக போகுது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ அப் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஸோ எ ப்ரோக்ராம் ரிசைடிங் இன் த மெமரி யூனிட் ஆஃப் த கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மெமரி யூனிட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அது உனக்கு எல்லாமே சீக்வன்ஷியலான இன்ஸ்ட்ரக்ஷனாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது அசம்பிளி லாங்குவேஜாக அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்குற கோடிங் அசம்பிளி லாங்குவேஜ், அதோட அந்த லாங்குவேஜோட கம்பைலர் அதை அசம்பிளி கோடாக மாற்றி மெமரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ஸ்டோர் பண்ண அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேஸஸ் நம்மளோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ த ஃபஸ்ட்டு ஃபேஸ் இஸ் த ஃபெச். மெமரிக்குள்ளே இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி எடுக்கிறது. செகண்ட் ஒன் இஸ் தி டீகோட். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத டீகோட் பண்ணுறது. தென் தேர்ட் ஒன் இஸ் தி ரீட் த எஃபெக்டிவ் அட்ரஸ். இந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஃபேஸ் நம்ம இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபேஸ் நமக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நம்மளோடது இன்டைரக்ட் அட்ரஸ் இல்லை, டைரக்ட் அட்ரஸிங் அப்படின்னா நமக்கு இந்த தேர்ட் ஃபேஸ் தேவையில்லை. ஓகே. ஸோ ஃபோர்த்து ஃபேஸ் இஸ் எக்ஸிக்யூஷன். ஓகேவா? ஸோ ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது தான் ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்கிறது. மெமரிக்குள்ளே இருந்து நம்ம எடுக்கிறது, மெமரியில் இருந்து தென் டீகோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் முடிஞ்சதும் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா திருப்பி ஸ்டெப் 1க்கு போகும். ஃபோர்த்து ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். நம்ம மெமரிக்குள்ளே வரிசையாக ஸ்டோர் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து அதை ஃபெச் பண்ணி அப்புறம் டீகோட் பண்ணி அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அகைன் திருப்பி ஃபெச்சிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் 4 முடிச்சிருச்சு அப்படின்னா த கண்ட்ரோல் கோ பேக்ஸ் டு தி ஃபெச் ஃபேஸ். ஃபெச் அப்படிங்கிற அந்த ஃபேஸுக்கு போய் திருப்பி அங்கேருந்து உனக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக உனக்கு 1 by 1 எடுத்துக்கிட்டே போகும். எப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ஃபைனலாக நம்ம ப்ரோக்ராம் முடியும் போது ஹால்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். when we encounter the halt instruction then this phase comes to end. ஓகேவா? ஒரு லாஜிக்கல் எண்ட் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளோட பேசிக். ஸோ மெமரிக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூஷனுக்கு போகும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் 4 ஃபேஸஸை உனக்கு க்ராஸ் பண்ணி வரும். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது. ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட், சிம்பிளாக சொன்னால். ஓகே. ஸோ இப்போ இதில் வேறு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபெச் அண்ட் டீகோட்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபெச் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளோட மெமரிக்குள்ளே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டோர் ஆகிருக்கும். இது தவிர சில ரிஜிஸ்டர் சொல்லியிருப்பேன். பிசின்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குன்னா அதில் என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். எப்பவுமே நம்மளோட ப்ரோக்ராம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே தான் இருக்குது, இதோட பொசிஷன் ஒரு அட்ரஸ் 3ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா பிசி முதல்ல 3 அப்படின்னு லோட் ஆகிருக்கும். ஸோ பிசி இஸ் லோடட் வித் த அட்ரஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ரோக்ராம். நம்மளோட ப்ரோக்ராம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்னா அதோட அட்ரஸ் 3 அப்படின்னா பிசிக்குள்ளே 3 அப்படிங்கிறது உனக்கு லோட் ஆகிருக்கும். ஓகே. தென்
ஃபெச் அண்ட் டீகோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிசிக்குள்ளே இப்போ 3 in ஸ்டோராக இருக்குமா, அந்த பிசிக்குள்ளே 3 in ஸ்டோராக இருக்கிறது நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ரிஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் அட்ரஸ் ரிஜிஸ்டரில் இருக்கிறது உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் பிசி இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அதாவது பிசிக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்குள்ளே உனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், சப்போஸ் லோடுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிசியில் இருக்கிற இந்த ஒரு அட்ரஸ் முதல்ல அட்ரஸ் ரிஜிஸ்டருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அட்ரஸ் ரிஜிஸ்டருக்குள்ளே 3 அப்படிங்கிற அந்த ஒரு அட்ரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் அட்ரஸ் ரிஜிஸ்டர் T1ல் T0ல் உனக்கு அதுதான் நடந்திருக்கு. அட் டைம் T0ல் பிசியில் இருக்கிறது உனக்கு ஏஆருக்கு மாறிடுச்சு. இது அட் டைம் T0ல் நடந்திருக்கும். அட் டைம் T1ல் என்ன நடக்குன்னு பாருங்கள். மெமரி ஆஃப் அட்ரஸ் ரிஜிஸ்டர், அதாவது அட்ரஸ் ரிஜிஸ்டரோட மெமரி 3rd பொசிஷன். ஸோ இதில் இருக்கிற இந்த கண்டென்ட் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அட் டைம் T1ல் த கண்டென்ட் ஆஃப் த மெமரி ஆஃப் த அட்ரஸ் ரிஜிஸ்டர். அப்போ அட் டைம் T1ல் இப்போ லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் தென் அட் த சேம் டைம் பிசி உனக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிடும். எப்போ பிசியில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வர அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளே லோட் ஆகுதோ அந்த டைமிங்கில் பிசி இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் அட் டைம் T1ல் நடக்கிறது. ஸோ இதுதான் ஃபெச் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ரேஷன். ஸோ ஃபெச் அப்படிங்கிறது மெமரி, நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மெமரிக்குள்ளேருந்து எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளே வந்து போடுற வரைக்கும் உண்டான இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபெச் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் லோட் ஆயிருச்சுன்னா தென் அது அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, சரி. ஸோ அப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அடுத்தது டீகோட் ப்ராசஸ். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம டீகோட் பண்ணணும். அதாவது நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்போம், டீகோடுங்கிறது இங்கே என்ன அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்போம், அசம்பிளி லாங்குவேஜாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். லோடுனோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு அசம்பிளி லாங்குவேஜாக ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ இதை சிஸ்டத்துக்கு புரிஞ்ச மைக்ரோ ஆப்ரேஷனாக நம்ம டீகோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான அந்த ரிஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லாங்குவேஜாக நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு தேவையானது என்ன, ரிஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லாங்குவேஜுக்கு கண்டிஷன் அண்ட் மைக்ரோ ஆப்ரேஷன். ஸோ அப்படி நம்ம மாற்றுறதுக்கு தேவையான அந்த டீகோடிங் ப்ராசஸ் உனக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபெச் பண்ணியாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்குள்ளே நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது முதல்ல லோட் ஆயிடுச்சு. அட் டைம் T2ல் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதை நம்ம டீகோட் பண்ணி எழுதணும். அதாவது உள்ளுக்க ஜென்ரலைஸ்டாக கொடுத்துக்கிறத எக்ஸாக்டாக வாட் வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் அப்படின்னு டீகோட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸாக உனக்கு அட் டைம் T2ல் நடக்குது. ஸோ என்ன ப்ராசஸ் நடக்குது, ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் அட் 12 to 14 இந்த ஒரு இடத்துல தான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த டேட்டாவை வச்சு தான் இந்த என்ன ஆப்ரேஷன் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 000 இருந்துச்சுன்னா இது லோட் ஆப்ரேஷன். அதே மாதிரி 0லேருந்து எனக்கு 7க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகிருக்கலாம். 0 to 7க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ ஐஆர் ஆஃப் 12 to 14 12லேருந்து 14க்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்டை டீகோட் பண்ணுனா நமக்கு D0லேருந்து D7க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் டிகோடிங் த கண்டென்ட் ஃப்ரம் 12 to 14 ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் இருக்கிற 12 to 14th பொசிஷனில் இருக்கிற அந்த பிட்ஸை நம்ம டீகோட் பண்ணி எழுதணும்னா வி கெட் ஒன் ஆஃப் தீஸ் 8 வேல்யூ. இந்த 8 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். முதல்ல இதில் எந்த வேல்யூ D0வா D1 D2வான்னு சொல்லிட்டு எந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது அதே டைம் T2ல் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் 0 to 11th பிட் இருக்குது இல்லையா, இதில் இருக்கிற டேட்டாவை அட்ரஸ் ரெஜிஸ்டருக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேவா? ஸோ தென் அதே மாதிரி இந்த 15th பிட்டில் இருக்கிறத ஐ அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இந்த 12 to 14 பிட்டில் இருக்கிறத டீகோட் பண்ணி அதில் என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். 0 to 11th பிட்டில் இருக்கிறத அட்ரஸ் ரெஜிஸ்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். 15th பிட்டில் இருக்கிறத ஐ பிட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ T2 அப்படிங்கிற அந்த ஒரு டைமிங்கில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் இருக்கிற ஒவ்வொரு பிட் கண்டென்ட்டையும் எங்கே நம்ம லோட் பண்ணணுமோ அங்கே லோட் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் T2 அப்படிங்கிற அந்த டைமிங்கில் நடக்கிற ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த T2ல் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரை பிரித்து நம்ம எங்கே லோட் பண்ணி வைக்கணுமோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா டைம் T3ல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும், தட் மீன்ஸ் வாட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் கண்டைன்ஸ் அப்படிங்கிறத
டிசைட் பண்ண போகிறோம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, மெமரி ரெஃபரன்ஸ், ரிஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் ஆர் இன்புட் அவுட்புட். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளே இந்த 3ல் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு உள்ளுக்க லோட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளுக்க லோட் ஆகிருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ண போகிறோம். எப்படி டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த 12 to 14 பிட் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டரோட 12 to 14 பிட்டை டீகோட் பண்ணும்போது D0லேருந்து D7க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் வி கெட் வேல்யூ ஆஃப் D7, நமக்கு D7 கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எய்தர் இன்புட் அவுட்புட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் ரெஃபரன்ஸாக இருக்கலாம். D0லேருந்து D6க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ வந்துருந்துச்சுன்னா தென் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் கண்டைன்ஸ் தி மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த வேல்யூவை வச்சு தான் D0லேருந்து D7லேருந்து எந்த வேல்யூ கிடைக்கிது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அது என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த டெசிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ லைக் த்ரூ எ ஃப்ளோ சார்ட். ஸோ இதுதான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்வன்ஸ் கவுண்டர் 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். தென் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கிறது அட் டைம் D0ல் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கிறது அட்ரஸ் ரெஜிஸ்டருக்குள்ளே லோட் ஆகும். தென் அட் டைம் T1ல் அட்ரஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு போகும், பிசி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது உனக்கு ஃபெட்ச் ப்ராசஸ். இந்த 2 ப்ராசஸும் ஃபெட்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு டீகோட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ டீகோட் ஆப்ரேஷன், அப்போ ஐஆர் 12 to 14 பிட்டில் இருக்கிறத டீகோட் பண்ணி D0லேருந்து D7க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ எடுப்போம். தென் 0 to 11th பிட்டை அட்ரஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுவோம், 15th பிட்டை ஐக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் இருக்கிற இந்த 3 பார்ட்டையும் நம்ம 3 இடத்துல லோட் பண்ணியாச்சு. 12 to 14 பிட்டில் இருக்கிறத டீகோட் பண்ணியாச்சு, 0 to 11th பிட்டில் இருக்கிறத அட்ரஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணியாச்சு, 15th பிட்டில் இருக்கிறத ஐங்கிற ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ டீகோட் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம டெசிஷன் எடுக்க போகிறோம், என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? D7 வேல்யூவை வச்சு கண்டுபிடிப்போம். இஃப் சப்போஸ் வி கெட் D7, நமக்கு D7ங்கிற வேல்யூ கிடச்சிருந்துச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம்? D7 = 1ன்னு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இஃப் D7 = 1ன்னு இருந்துச்சுன்னா then that instruction which is stored in instruction register is known as a register or input output. இது ரெண்டில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். அப்போ D7 = 1ன்னா இது ரெண்டில் ஏதோ ஒன்று டிசைட் பண்ணியாச்சு. சரி, இப்போ அது ரிஜிஸ்டரா அல்லது இன்புட் அவுட்புட்டா அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளே அந்த 15th பிட் இருக்குது இல்லையா, 15th பிட்டில் 0ன்னு இருந்துச்சுன்னா அது ரிஜிஸ்டர் ரெஃபரன்ஸ், 15th பிட்டில் 1ன்னு இருந்துச்சுன்னா அது இன்புட் அவுட்புட். ஸோ இந்த 15th பிட்டை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்? ஐங்கிற ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஐ ஃப்ளிப் ஃப்ளாப்பை நம்ம கம்பேர் பண்ணி தான் அது என்ன டைப்பில் வரப்போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் we are checking the I flip flop. If the I is equal to 1, ஸோ ஐக்குள்ளே 1ன்னு ஸ்டோராக இருந்துச்சுன்னா தென் அது ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஸோ தென் டைம் T3ல் அந்த ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா திருப்பி நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் மொதல் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அதனால சீக்வன்ஸ் கவுண்டரை நம்ம 0ன்னு மாற்றிடுவோம். when the execution process is complete, ஃபெட்ச் முடிஞ்சு டீகோட் முடிஞ்சு எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஃபெட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ சீக்வன்ஸ் கவுண்டர் 0ன்னு போட்டு நம்ம திருப்பி ஃபஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். த ஃபேஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபஸ்ட் ஃபேஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம S is equal to 0ன்னு போடுறோம். ஸோ டைம் T3 நமக்கு இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருச்சு. சப்போஸ் அந்த ஐ வேல்யூ 1 கிடையாது அப்படின்னா, இந்த ஐ வேல்யூ 1 கிடையாது அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த ஐயோட வேல்யூ 0வாக இருக்கலாம். ஸோ 0வாக இருந்தால் என்ன அர்த்தம்? உனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ I = 0வாக இருந்தால் அட் டைம் T3ல் உனக்கு இந்த ஒரு ஃபேஸ் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ டைம் T3ல் ஒன்று இது நடக்கலாம், அப்படி இல்லைன்னா இது நடக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உனக்கு நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இது உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அப்படின்னா S is 0ன்னு மாறிடும். சரி, சப்போஸ் நமக்கு இந்த D7 அப்படிங்கிற இந்த ஒரு கண்டிஷன் செக்கிங்லேயே 1ங்கிறது வரல, அது 0 அப்படின்னு மாறிடுச்சுன்னா தென் த இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி தி மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ D7 = 1 இருந்துச்சுன்னா இட் எய்தர் த ரிஜிஸ்டர் ஆர் இன்புட் அவுட்புட்னு சொன்னோம். ஆனால் இஃப் D7 = 0னா தென் இட் மஸ்ட் பி தி மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஓகே, ஸோ D7 ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னா தென் நெக்ஸ்ட் அகைன் வி ஆர் செக்கிங் தி ஐ வேல்யூ. இப்போ இந்த இடத்துல ஐ வேல்யூ எதுக்கு செக் பண்ணுறோம்? மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐக்குள்ளே 0 இருந்துச்சுன்னா இந்த 15th பிட்டில் தான் நமக்கு அந்த ஐ வேல்யூங்கிறது இருக்கும். அது 0 இருந்துச்சுன்னா டைரக்ட் அட்ரஸ், 1 இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் அட்ரஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டைரக்ட் அட்ரஸாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இன்டைரக்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு நான் என்னன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டைரக்ட் அட்ரஸிங்காக இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் இந்த 0 to 11th பிட்டில் என்ன இருக்குதோ அதுதான் எக்ஸாக்ட் டேட்டாவோட அட்ரஸ். ஓகேவா? இப்போ இங்கே 5 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அப்போ இந்த 5th பொசிஷனில் என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு தேவைப்படுற டேட்டா. இதை போய் டேரெக்டாக நம்ம டேட்டா ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்போ? உனக்கு 15th பிட்டில் 0 இருந்துச்சுன்னா. சப்போஸ் இந்த 15th பிட்டில் 1 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இது உனக்கு டைரெக்டான டேட்டாவோட அட்ரஸ் கிடையாது. இப்போ இந்த 5 அப்படிங்கிற பொசிஷனில் போய் பார்த்து அப்படின்னா இங்கே இன்னொரு அட்ரஸ் இருக்குது, ஒரு 8 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ தென் அகைன் நீ 8 அப்படிங்கிற அந்த பொசிஷனில் போய் பார்ப்ப, அங்கே தான் நீ கேட்குற டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்டைரக்ட் அட்ரஸிங். இந்த டைரக்ட் அட்ரஸிங், இன்டைரக்ட் அட்ரஸிங் எல்லாம் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இஃப் I = 1 இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் அட்ரஸிங். ஸோ அந்த இன்டைரக்ட் அட்ரஸிங்கான அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் ரீட் ப்ராசஸ் அப்படிங்கிறது T3ல நடக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல T3ல எக்ஸிக்யூஷன் நடக்கலை, ஜஸ்ட் ரீடு எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸ் நடக்குது. ஓகேவா? அட் டைம் T0 அண்ட் T1ல் ஃபெச் நடந்திருக்கு, அட் டைம் T2ல் டீகோட் நடந்திருக்கு. இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் T3ல நடந்திருக்குது. ஆனால் சப்போஸ் மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சுன்னா T3ல ரீட் அப்படிங்கிற ஃபேஸ் நடந்திருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன ஃபேஸ்? ஃபெச், டீகோட். சப்போஸ் இன்டைரக்ட் அட்ரஸிங்காக இருந்துச்சுன்னா ரீடு த எஃபெக்டிவ் அட்ரஸ்ன்னு 3வது ஃபேஸ் ஒன்று வரும். ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங்காக இருந்துச்சுன்னா T3ல இந்த ஃபேஸ் தான் உனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அட் டைம் T4ல் அந்த மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதே I = 0 இருந்துச்சுன்னா அது டைரக்ட் அட்ரஸிங். ஸோ டைரக்ட் அட்ரஸிங்கை பொறுத்த வரைக்கும் T3ல எதுவுமே நடக்காது, அட் டைம் T4ல் தான். ஸோ இதுதான் உனக்கு T4ல் நடக்கிறது. ஸோ அட் டைம் T4ல் தான் மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்று T3ல இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா உனக்கு அட் டைம் T4ல் மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸோ வென் த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்ஸ், எக்ஸிக்யூஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ அகைன் இந்த ப்ராசஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ வென் த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்ஸ் then the process starts from T0. ஏன்னா S = 0 மாறிடுச்சு இல்லையா, திருப்பி T0 அப்படிங்கிற அந்த டைமிங் சிக்னல்லேருந்து நம்மளோட ப்ராசஸ் திருப்பி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறதோட ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் தான் இதில் மெயினான விஷயம். ஸோ ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சது தான் ஏற்கனவே. ஸோ இந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதே தான் ஃபெச் அண்ட் டீகோட். ஓகேவா? ஸோ அந்த டிட்டர்மைன் த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த ஃப்ளோ சார்ட்டில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோ சார்ட்டில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த நோட்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இந்த ஃப்ளோ சார்ட் ப்ரெசன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் இஃப் T7 போட்டிருக்கல, T7 கிடையாது, D7. ஸோ ஓகேவா? இந்த நோட்ஸில் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து மாற்றிக்கோங்க. T7 இருக்கிற இடத்துலலாம் D7 சொல்லி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல T7ங்கிற ஒரு டைமிங் சிக்னலே கிடையாது, கொஞ்சம் தப்பாக இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி நம்மளோட கோடிங் நம்ம ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டைமிங் சிக்னலை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன? இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்? D7 = 1ன்னு இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ இதே இது நமக்கு மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அர்த்தம்? D7 = 0ன்னு இருக்கிறதா அர்த்தம். ஸோ D7 டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு. ஸோ I = 1 அப்படின்னு I இருந்துச்சுன்னா I = 1ன்னு அர்த்தம். I டேஷ்ன்னு இருந்துச்சுன்னா I = 0ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஐன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஐயோட வேல்யூ 1. அப்போ மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் I = 1ன்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் அட்ரஸிங். ஸோ மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டைரக்ட் அட்ரஸிங் அட் டைம் T3ல ரீட் எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மைக்ரோ ஆப்ரேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ கண்டிஷன் மைக்ரோ ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இதே இது இந்த சைடு பார்த்தா அப்படின்னா D7 டேஷ். ஸோ மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் D7 டேஷ்னா மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இது I டேஷ் வரணும் இந்த இடத்துல. I டேஷ்னா தான் உனக்கு டைரக்ட் அட்ரஸிங். ஸோ டைரக்ட் அட்ரஸிங்கில் தான் T3ல ஒன்றுமே நடக்காது.
ஓகேவா? ஸோ இதே இது D7 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்று அது ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸாக இருக்கலாம் அல்லது இன்புட் அவுட் பார்ட்டாக இருக்கலாம். ஐ டேஷ் அப்படின்னா ஐ டேஷ்னா 0ன்னு அர்த்தம். ஸோ ஐயோட வேல்யூ 0ன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ D7 ஐ டேஷ் T3ல ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். D7 ஐ T3, ஸோ D7 is equal to 1, I is equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் கண்டிஷன் அண்ட் மைக்ரோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோடிங்க்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒவ்வொரு அந்த பிட்ஸ் பொசிஷனில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு மைக்ரோ ஆப்ரேஷன் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து வரப்போகிற கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அட் டைம் T0ல் நமக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், அட் டைம் T4ல் நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சு திருப்பி T0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது இதோட முடியுதுமா. தேங்க்யூ.